ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டேயோட விளாக் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சண்டே மார்னிங்கே நான்வெஜ் சமைச்சிட்டு ஆஃப்டர்நூன்லேருந்து க்ளீனிங் ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேங்க. ஸோ பாவாவும் நானும் தாங்க சமைச்சிட்ருக்கோம். பாவா இன்றைக்கி எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறாரு. என்ன சமைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணியும் சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் வெள்ளை ரவா களிங்க, எங்கள் அம்மாவோட ஃபேவரட். ஸோ இது தாங்க இன்றைக்கி சமைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாட்டர்டே நைட்டே பார்த்திங்கன்னா வைபவ் மெனு கொடுத்தாச்சு, சண்டே சிக்கன் பிரியாணி தான் வேணும்னு. அதனால தாங்க, இல்லாட்டி இன்றைக்கி நான்வெஜ் சமைக்கிற பிளானே இல்லைங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா கிவ்அவேவோட ரூல்ஸ் சொல்லியிருப்பேங்க. அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் கிவ்அவே உண்டுன்னு சொல்லியிருப்பேன். அதோட டீட்டெயில்ஸ் தாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன டீட்டெயில்ஸுன்னு தெரியும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்கள் கமெண்ட்டை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது நெகட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அப்போ தாங்க என்னோடய ஃப்யூச்சர் வீடியோவுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக்கையும் போட்டுருங்க. கிவ்அவே ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். நம்ம வீடியோஸ் எல்லாத்துக்குமே உங்கள் கமெண்ட் அண்ட் லைக்கை கொடுத்துருக்கணுங்க. அது பாசிட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலும் ஓகே, நெகட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் குறைஞ்சது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு 5 பேர்த்துக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணியிருக்கணுங்க. ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை அவங்க நேமோட எனக்கு இன்ஸ்டாவில் சென்ட் பண்ணியிருக்கணுங்க. அதுக்கப்புறம் யார் அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் இருக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் கிவ்அவேலுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறேன்னு நான் உங்களுக்கு சொல்லலை, பட் இப்போ இருந்து நான் சொல்கிறேங்க. ஒவ்வொரு மாதமும் நான் கிவ்அவே குலுக்கல் முறையில் தாங்க செலக்ட் பண்ணுறேன். 3 கிஃப்ட் கொடுக்கலான்ட்டு இருக்கேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ட்ரெஸ், அடுத்து பார்த்திங்கன்னா கிச்சன் எசன்ஸ், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பேபி எசன்ஸ். இந்த 3 தாங்க. இது இல்லாமல் நம்ம சேனலை அதிகமாக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் எப்போ நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி மந்த், அதாவது இன்றைக்கி நான் 14th இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீக் கிவ்அவே கொடுத்துட்டேன். ஸோ 1 மந்த் கணக்குங்க. இந்த 14th, ஸோ February 14th பார்த்திங்கன்னா அடுத்த கிவ்அவே ரிசல்ட் நான் சொல்ல போகிறேங்க. ஸோ இந்த 14th அடுத்த 14th வரைக்கும், ஸோ 1 மந்த் உங்களுக்கு இருக்குது. இந்த 1 மந்தில் யார் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தாங்க குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து 3 பேருக்கு நான் கிவ்அவே கொடுக்கலான்ட்டு இருக்கேங்க. அது இல்லாமல் ஸ்பெஷல் கிவ்அவேவும் இருக்குது. ஸோ என்ன கிஃப்ட்டுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ மறந்துடாதீங்க. சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ சைட் பை சைடாக பாவா வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறாரு. அம்மாவும் இங்கே இல்லைங்க. ஸோ வைஷ்ணவியும் பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா பாவாவோட அண்ணாவும் அண்ணியும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்படி தாங்க சண்டே போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் கமெண்ட் அண்ட் லைக்கை கொடுங்க.